எப்படா படிச்சு முடிச்சு சீக்கிரமா கல்யாணம் பண்ணிப்போம்ட்டு சாங்ஷு ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் அங்க ஏசி ஒர்க் ஆகல. அவங்க இருக்கிற இடத்துல வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏசி இல்லாம ஆடம்பரம் கிடையாது, ஒரு அத்தியாவசிய தேவை மாதிரி தான். அதனால ஜியாசு என்னோட வீட்டுல வந்து படின்ட்டு சாங்ஷுவா அவனோட வீட்டுக்கு கூட்டு வந்து அவனோட ரூம்ல அழகா படிக்கிறதுக்கான செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுட்டு போகாம அங்கேயே உக்காந்துட்டு இருக்கான். என்னாச்சு போங்க, நான் படிக்கணும்னா இல்ல நான் அவனை பார்த்துட்டே இருக்கேன்னு சொல்ல, ஓஹோ அப்படியா இந்தாங்க பாத்துக்கோகன்ட்டு சாங்ஷு ஜியாசு பக்கத்துல க்ளோஸா வந்துட்டேன். பார்த்தது போதும், என்ன இப்ப படிக்க விடுங்கன்னா ஜியாசு அவங்கள படிக்க விடாம ஹக் பண்ணி, உனக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அந்த மாதிரி இப்போ உனக்கு சொல்லி கொடுக்கவானா, தோடா நீங்க இப்ப என்ன சொல்லி கொடுக்க போறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் ஒன்னும் வேணாம்ட்டு அனுப்பிச்சு விட்டு கொஞ்ச நேரம் படிச்சிட்ட பிறகு மதியம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சமைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு சாங்ஷு திரும்பி அந்த ரூமுக்கு வந்து படிக்கலாம்னு பார்த்தா சரியான தூக்கம். அவங்கனால தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியாம தூங்கிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து ஜியாசு தண்ணி எடுத்துட்டு உள்ள வந்தா சத்தத்தை கேட்டு அலறி அடிச்சு கட்டில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. ஏன் அப்படி எல்லாம் பண்றாங்கன்னு பார்த்தா அவங்க படுத்துட்டு இருக்கிறத பாக்குற ஜியாசு நம்மள ஏதாச்சும் பண்ணிடுவானோன்ற பயம். அப்ப அவங்கள அந்த பொசிஷன்ல பாக்குற ஜியாசு எழுப்பி சாங்ஷுவை பெட்ல தள்ளி விட்டு, நீ உன் சப்ஜெக்ட படிச்சது போதும், கொஞ்ச நேரம் வேற சப்ஜெக்ட் படிக்கலாம்ட்டு அப்படி இப்படின்ட்டு சாங்ஷு பக்கத்துல வந்தா சாங்ஷு அவனை தள்ளி விட்டு எழுந்து, யோ நானே இன்னும் ஒரு பேபி தான், நீ பண்றதெல்லாம் பார்த்தா என்கிட்ட இருந்து ஒரு பேபியை வர வச்சுடுவோம் போலயே, ஐயோ இதெல்லாம் செட்டே ஆகாது, ஒண்ணு என்ன இங்க தனியா விடுங்க இல்லைன்னா என்ன ஹாஸ்டல்லே கொண்டு போய் விட்டுருங்கன்ட்டு அளவே செஞ்சிடறாங்க. அப்படிங்களா பேபி, சரி சரி அழாதீங்க, கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்துட்டு படிங்கன்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறமா பேபி கேப்பீங்களா அப்போ உங்களை பாத்துக்கிறேன்ட்டு சொல்லிட்டு போயிடுறான். புடிச்சவங்களோட கை கோர்த்து நிலா வெளிச்சத்துல நடந்துட்டு இருக்கும் போது அந்த புடிச்சவங்க நம்ம எதிர்பார்க்காத சமயத்துல ஒரு முத்தம் கொடுத்தா ஆஹா செம்மையா இருக்கும்ல. அந்த மாதிரி இங்க ஜியாசு சாங்ஷுக்கு முத்தம் கொடுத்துட்டு அன்னைக்கு டேவ அழகா க்ளோஸ் பண்ணி அவங்கள ஹாஸ்டல்ல விட்டுட்டு அவனோட வீட்டுக்கு வந்தா அவனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி, என்னடா ஏதோ லவ் பண்றேன்னு சொல்லியிருந்தா ஆனா யார் அந்த பொண்ணுன்னு சொல்லவே மாட்டேன்றியே, எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி சஸ்பென்ஸாவே வைக்க போற, யாரா அந்த பொண்ணுனா, டே சஸ்பென்ஸ்லாம் இல்லடா, உனக்கு ஏற்கனவே அந்த பொண்ணு தெரியும், நீ எல்லாம் பாத்துருக்கனா, நான் பாத்துருக்கேனா, யாரா இருக்கும்னு தெரியலையேன்ட்டு அவனுங்களோட விசாட் குரூப்ல ஜியாசு ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கானாண்டா, ஆனா அது யாருன்னு தான் சொல்ல மாட்டேன்றான், உங்களுக்கு அது யாருன்னு தெரிஞ்சா எனக்கு சொல்லுங்கடான்ட்டு ஆர்வ கோளாறுல அந்த குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு விட்டுறான். அதுல வேற சாங்கியான்லாம் இருக்கிறான். உடனே ஜியாசு, ஏன்டா பைத்தியக்காரா இப்படி பண்ண, அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல சாங்கியானோட தங்கச்சி தாடான்னா, எது சாங்கியானோட தங்கச்சியா, டே அவளை நீ தங்கச்சின்னு சொல்லி சுத்தி இருந்தியடா, எப்படா இந்த விஷயம் சாங்கியானுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாடான்னா, அது தாண்டா நானே யோசிச்சுட்டு இருக்கேன், நீ ஃபர்ஸ்ட் அந்த மெசேஜை டெலீட் பண்ணுனா. அதுக்குள்ள சாங்கியானே அந்த மெசேஜை பார்த்துட்டு ஜியாசுக்கே கால் பண்ணி, என்னடா நம்ம காலேஜ்ல எடுத்த சபதத்தை எல்லாம் மறந்துட்டியா, யாரா அந்த பொண்ணுனா, ஜியாசு ஹே நானே உன்கிட்ட நேர்ல வந்து சொல்லணும்னு இருந்தேன்டானா, என்கிட்ட சொல்ல என்ன பண்ண போற, காதலிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, அந்த காதலோட கடைசி வரைக்கும் வாழ்றதுதான் பெரிய விஷயம்ட்டு ஜியாசு எதுவுமே பேச விடாம காலை கட் பண்ணிடுறான். லவ் மேட்ரு அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும், ஏன்டி இந்த அண்ணனுங்களாம் இப்படி இருக்கானுங்கன்ட்டு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சாங்ஷு புலம்பிட்டு இருக்காங்க. எதுக்குடி இப்படி பயந்துட்டு பேசாம உன் அண்ணனுக்கு மெசேஜ்ல சொல்லிடு, அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்னா சரின்ட்டு சாங்ஷுவும் அவங்க அண்ணனுக்கு டெக்ஸ்ட் பண்ணா மெசேஜே டெலிவர் ஆகல. என்னடான்னு பார்த்தா அவன் இவங்களை பிளாக் பண்ணி வச்சிருக்கான். எதுக்குன்னு பார்த்தா இந்த வாட்டி சாங்ஷு செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு ஊருக்கு வர மாட்டேன், ஏதோ இன்டர்ன்ஷிப் போறதா சொன்னாங்க இல்லையா, அதான் அந்த பையன் கூட ஊர் சுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு நினைச்சு பிளாக் பண்ணி வச்சிருக்கான். என்னடி அண்ணன் என்ன பிளாக் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னா, பேசாம உன் ஆளோட போய் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணிட்டு கிஸ் பண்ணா ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மாயமா மறைஞ்சிடும் தெரியுமாண்ணா. அப்படியா, எனக்கு இது தெரியாது, சரி இன்னைக்கு நான் இதை கண்டிப்பா தெரிஞ்சுட்டு வரேன்ட்டு ஜியாசுவை ஸ்கேட்டிங் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போய், எனக்கு ரொம்ப நாளா ஸ்கேட்டிங் பண்ணணும்னு ஆசை ஜியாசு, சொல்லிதாங்கன்னு கேக்குறாங்க. ஏன்னா தெரியாத ஒரு விஷயத்த லவர் கிட்ட சொல்லி தர சொன்னா அப்படி இப்படின்ட்டு ரொமான்ஸ் நடக்கும், அப்ப கிஸ்ஸும் கிடைச்சிடும்னு நினைச்சு சொல்லியிருக்காங்க. நாமளே போய் முத்தம் கேட்டாலோ கொடுத்தாலோ இந்த பசங்களாம் ரொம்ப பிஹேவ் பண்ணுவானுங்க, அதனால அவனுங்களையே நம்மள கொடுக்க வைக்கிற மாதிரி பண்ணணும்ட்டு சாங்ஷு என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறாங்க. ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகலையே. சரி நம்மளே கொடுத்துடலாம்னு பார்த்தாலும் ஜியாசு நழுவி போயிட்டு இருக்கான். ஐயோ என்னடா இவன், நாம இவனை எதுக்காக ஸ்கேட்டிங் கத்து தர சொன்னா இவன் உண்மையா ஆர்வமா ஸ்கேட்டிங் கத்துட்டு இருக்கானேன்ட்டு, இது வேலைக்கே ஆகாது சாங்ஷு, நீயே களத்துல இறங்கிட்டு கீழே விழுற மாதிரி ஓடி போய் ஜியாசுவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துறாங்க. ஸ்ட்ரெஸ் போகுதோ இல்லையோ லவ்ஸ் அதிகமா ஆகிட்டு இருக்குன்ட்டு ஒரே கிஸ் தான். சாங்கியானுக்கு இதெல்லாம் எப்படியோ ஒரு நாள் தெரியதான் போகுது. அதை இவங்க 2 பேரும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டோரியை இன் பிட்வீன்ல இருந்து பாக்குறீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போய் ஆரம்பத்துல இருந்து பாருங்க. நெக்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்றத அடுத்த பார்ட்ல பார்ப்போம் கைஸ். ஆமா நிஜமாலே கிஸ் பண்ணா ஸ்ட்ரெஸ் போகுமா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னும் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணாதவங்க நாட் எக்ஸ்பீரியன்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க, பாப்போம் எத்தனை பேருக்கு ஸ்ட்ரெஸ் போயிருக்குன்ட்டு. ஸ்ட்ரெஸ் போனோன்னா அடுத்த பிரச்சனை இந்த பொசசிவ்னஸ். இங்க ஜியாசு ரோட்ல நின்னுட்டு இருக்கும்போது யாரோ ஒரு ரேண்டம் கேர்ள் அவங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு போறதுக்காக வழி கேக்குறாங்க. ஜியாசுவுமே வழி தானே கேக்குறாங்கன்ட்டு சொல்லிட்டு இருந்தா அதையெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற சாங்ஷு அங்கேயே கோச்சிட்டு நின்னுறாங்க. ஜியாசு வழி எல்லாம் சொல்லிட்டு சாங்ஷு கிட்ட வந்து, என்னாடி இங்கே நின்ட்டனா, யாரா அவ சிரிச்சு பேசிட்டு இருக்கான்னு கோச்சிக்கிறாங்க. சிரிச்சு பேசினா, ஹே வழி சொன்னேன்டினா வழியாம
சொல்லணும், எதுக்கு வலிஜினே சொன்னேன்னு கோச்சிக்கிறாங்க. அப்படியே கோச்சிக்கிட்டே ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் ஜியாசு ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு இருக்கும் போது ரேண்டமா ஒரு பையன் ஷாங்ஷு கிட்ட வந்து உங்க நம்பர் கிடைக்குமா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்றான். எது நம்பரா, என்னங்க ஃப்ரூட் ஷாப்ல ஏதோ ஃப்ரூட் கேக்குற மாதிரி கேக்குறீங்க, அதெல்லாம் கிடைக்காது, நான் ஆல்ரெடி கமிட்டட்னு அவனை துரத்தி விட்டோன்னு ஜியாசு இப்ப ஷாங்ஷு கிட்ட வந்து யாரு அவன், ஏன் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தேன்னு இப்ப அவன் கேக்குறான். ஏ நான் எங்கடா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தேன், ஆமா நான் பார்த்தேன், நீ சிரிச்சு சிரிச்சு பேசி டாடா எல்லாம் காமிச்சிட்டு இருந்தேன், நான் இப்போ உன் மேல கோச்சிக்கிறேன், நான் எங்கடா டாடா காமிச்சேன், என் நம்பரை கேட்டான்டா அவன், அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு அப்படி கை காமிச்சேன், இதுக்கு பேரு தான் பொசசிவ்னஸா, சமசரிப்பா இருக்குல்லன்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாள் ஷாங்ஷுக்கு அவங்க இன்டர்ன்ஷிப்காக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணியிருந்த ஒரு கம்பெனில அவங்க செலக்டட்னு கால் வருது. அடடா ஃபர்ஸ்ட் இயரே நமக்கு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிடுச்சு, நல்லா வேலையெல்லாம் கத்துக்கிட்டு நம்ம சுயமா சம்பாதிச்சு அப்பா அம்மா அண்ணா ஜியாசுக்கெல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கி தரணும்னு சந்தோஷமா யோசிச்சு இருந்தா அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷப்படாதமா, உன்னதான் இன்டர்ன்ஷிப் போக கூடாதுன்னு உன் அண்ணன் சொல்லியிருக்கான்ல, ஃபர்ஸ்ட் அவனுக்கு கால் பண்ணி பர்மிஷன் கேளுன்னு சொல்ல சாங்ஷுவும் சரி இவன் வேற நம்மள மெசேஜ்ல பிளாக் பண்ணி வச்சிருக்கானே, கால் பண்ணியே விஷயத்த சொல்லலாம்னு சொன்னா, குட்டி பிசாசே என்ன திமிரா உனக்கு, நான் அவ்வளவு முறை படிச்சு அதெல்லாம் ஒன்னும் போக தேவையில்ல, ஒழுங்கா வீடு வந்து சேருன்ற, நீ என்னடானா அவன் கூட ஊர் சுத்துறதுக்காகவே பிளான் போட்டுட்டு இருக்கியான்னு கத்துறான். ஹே நான் அவனும் ஊரெல்லாம் சுத்தலடா, நிஜமாலே தான் இன்டர்ன்ஷிப் போறேன்ட்டு சாங்ஷுவும் பதிலுக்கு கத்த, லவ்ன்ற பேரை யூஸ் பண்ணி பசங்களாம் பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, ஒழுங்கா வீடு வந்து சேருன்ட்டு காலை வச்சிடறான். அப்ப சாங்ஷுவோட ஃப்ரெண்டு, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ சாங்ஷு, நீ கஷ்டப்பட்ட கூடாதுன்றதுக்காக தான் உன்னோட அண்ணன் முன்னாடியே உன்னை பாதுகாப்பா பாத்துக்கணுன்றதுக்காக தான் அக்கறையில கோவப்படுறாரு, ஆனா அவர் நினைக்கிற மாதிரி நீ ஒன்னும் ஜியாசு கூடயே சுத்திட்டு இருக்க போறது இல்ல, அதனால நீ இன்டர்ன்ஷிப்க்கு போடி, என்னாலும் பாத்துக்கலாம்ன்றாங்க. சாங்ஷுவும் சாங்யான் பிளாக் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சோம், நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் யாரோ பிஜி பையனெல்லாம் லவ் பண்ணல, உனக்கு தெரிஞ்ச உன்னோட ஃப்ரெண்டு ஜியாசுவை தான் லவ் பண்றேன்ட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. ஆனா என்ன யூஸ், அவன் தான் பிளாக் பண்ணிருக்கானே, மெசேஜே டெலிவர் ஆகல. இந்த ஆம்பளைங்க மத்தியில மரியாதையோட இருக்கணும்னா ஓரளவாவது கண்ணியமா சம்பாதிச்சாதான் முடியும்ன்றத புரிஞ்சுக்கிட்ட சாங்ஷு அவங்க அண்ணன் சம்மதிக்காட்டியும் அவங்க அப்பா அம்மாவோட பெர்மிஷனோட இங்க இன்டர்ன்ஷிப் வந்து சேர்ந்தா அந்த கம்பெனியோட சீனியர் மேனேஜர் ஜாங்யாங்கோட ஃப்ரெண்டு அன்னைக்கு ஒரு நாள் இவங்க ரெஸ்டாரண்ட்ல தண்ணி எடுத்து அவ மூஞ்சில ஊத்துனாங்க இல்லையா, அப்ப அவ கூடவே இருந்த அந்த பொண்ணு தான் இங்க சீனியர் மேனேஜர். அந்த பொண்ணு சாங்ஷுவை ரெகக்னைஸ் பண்ணிட்டா, ஆனா சாங்ஷுக்கு இவங்க யாருன்னே தெரியல. அப்போ இன்டர்ன்ஷிப்க்கு வந்திருக்க இன்னொரு பையனுக்கு சிஸ்டம் வேலையை கொடுத்துட்டு சாங்ஷுக்கு நீ போய் கொரியர் எடுத்துட்டு வா, ஜெராக்ஸ் எடு, அப்படி இப்படின்ட்டு ஒரே சில்லற வேலையா கொடுத்துட்டு இருக்கா. சாங்ஷுவோ எதுவுமே கேட்காம வேலைக்குன்னு வந்துட்டோம் பண்ணி தானே நான் அவனு பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஜியாசு அங்கே நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னதால சாங்ஷு கீழே அங்க ஆபீஸ் வாசல்லே உட்காந்து இருக்கும் போது ஜியாசு நிறைய ஃபிளவர்ஸ் வாங்கிட்டு சாங்ஷு பக்கத்துல ஓடி வந்து, பாரு 8th ஸ்டாண்டர்ட்ல பார்த்த என்னோட சுஷ்மா இப்போ வேலைக்கெல்லாம் போற அளவு பெரிய பொண்ணு ஆயிட்டா, செம்ம கலக்கிறப்போ இன்னைக்கு என்னோட ட்ரீட் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போய் அவங்களுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற ஒரு பொம்மையை கிஃப்டா கொடுத்து, இதை எப்பயுமே கூடவே வச்சுக்கோ, வேலையில சில கேரக்டர் சும்மாச்சுக்கோ நம்மள வம்பலத்து காண்டாகினே இருப்பாங்க, அதெல்லாம் நீ கண்டுக்காம இதை பிரஸ் பண்ணி உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ணிக்கோன்னு சொல்லி கொடுக்குறான். சரிங்க பாஸ் அப்படியே ஆகும், நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நான் என்னடா ரெகுலர் எம்ப்ளாயாவா சேர்ந்திருக்கேன், இன்டர்ன்ஷிப் தானே சேர்ந்திருக்கேன், கார்பரேட் உலகம் அப்படிதான் இருக்கும் சுஷ்மா, சரி பத்திரமா இருந்துக்கோ, நானே டெய்லி உன்னை வந்து டிராப் பண்ணிட்டு பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். யாரோ ஒருத்தவங்க மேல இருக்க வெறுப்ப மத்தவங்க மேல காட்டினா அதெல்லாம் சரியா இருக்குமா, இங்க அப்படிதான் ஜாங்யாங்கோட ஃப்ரெண்டு இன்டர்ன்ஷிப்ல சாங்ஷுவை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருக்கா. ஆபீஸ் முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்ட பிறகு கூட இன்னும் அதிகமா வேலை கொடுத்துட்டே இருக்காங்க. அப்ப ஜியாசு கால் பண்ணி, என்னடா வேலை முடிச்சியா வரட்டுமான்னு கால் பண்ணா, எதுக்கு நீ ஆபீஸ் டைம்ல போன் பேசிட்டு இருக்கன்ட்டு கத்தி விட்டுறா. உடனே சாங்ஷு காலை கட் பண்ண, ஜியாசு என்னாச்சு யாரு உன்னை இப்படி எல்லாம் கேட்கறான்ட்டு மெசேஜ் பண்ணா, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, கொஞ்சம் வேலை இருக்கு முடிச்சிட்டு நானே கிளம்பிடுறேன், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு ரிப்ளை பண்ணிட்டு பெண்டிங் ஒர்க்க நாளைக்கு வந்து பண்ணட்டுமான்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது இன்னைக்கே பண்ணிட்டு போன்ட்டு சொல்லிட்டு போயிடுறா. சாங்ஷுவோ பாவம் என்னடா இவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றாங்கன்ட்டு யோசிச்சுட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் போயிட்ட பிறகு அங்க இருந்து இவங்க ஜியாசுக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணி, நீங்க சாப்பிட்டுட்டு நேரா உங்க வீட்டுக்கு கிளம்பிடுங்க ஜியாசு, நான் வேலையை முடிச்சிட்டு ஏதாவது கேப் பிடிச்சி ஹாஸ்டலுக்கு போயிடுறேன்னா, என்ன சுஷ்மா இவ்வளவு ஃபுட் ஆர்டர் பண்ணிருக்கேன்ட்டு அவங்க அம்ச ஃபுட் எல்லாம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு, எனக்கு சாப்பாடை வேஸ்ட் பண்ணவே பிடிக்காதுடி, சரி எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு வரேன், அதுக்குள்ள நீ வேலையை முடிச்சுட்டு அங்க பக்கத்துல இருக்கிற பார்க்ல வெயிட் பண்ணு, இந்நேரத்துல தனியா ஒன்னும் கேப்ல எல்லாம் போக வேணாம்னு சொல்லிட்டு பக்குன்னு சாப்பிட்டுட்டு அங்க பார்க்குக்கு வந்தா சாங்ஷு ஆல்ரெடி அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு சுஷ்மா, வேலையில உன்னை யாரோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க போல, நீ ஒன்னும் அவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் அங்க இருக்க தேவையில்ல, பிடிக்கலன்னா நின்னுட்டா வீட்டுல கூப்பிடுவாங்க, அப்புறம் உங்களை எப்படி பாக்குறதா, உங்களுக்காக தான் நான் இந்த இன்டர்ன்ஷிப்பை சேர்ந்தேன்னு சொல்லி, எனக்குன்னு அப்பா அம்மா அண்ணா எல்லாம் இருக்காங்க, உங்களுக்குன்னு யாரும் இல்ல இல்லையா, நான் ஊருக்கு போயிட்டா நமக்கு யாருமே இல்லைன்ட்டு நீங்க ஃபீல் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி நான் உங்களை என்னைக்குமே ஃபீல் பண்ண விடாம எல்லா உறவுமா உங்க கூடவே எப்பயும் இருப்பேன் ஜியாசுன்னு சொல்லி கட்டிப்பிடிச்சு ஃபீல் பண்றாங்க. அப்படியா, யாரோ ஒருத்தவங்க என்கிட்ட லவ்வே இல்லைன்னு சொன்ன மாதிரி இருந்ததுன்னு ஜியாசு கலாய்க்க, உங்க ஜியாசு நான் எவ்வளவு ஃபீலிங்கா சொன்னா என்ன இப்படி கிண்டல் பண்றீங்களேன்ட்டு அப்படியே ரெண்டு பேரும் பேசி மாத்தி கலாச்சிக்கிட்டே அந்த டேவ அழகா க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இன்டர்ன்ஷிப் ஆரம்பிச்சதுல இருந்து சாங்ஷுவை டிராப் பண்ணும்போது பிக்கப் பண்ணும்போதுலாம் ஒரே ரொமான்ஸ் தான். இது எல்லாம் எதிர்ச்சியா கவனிக்கிற அந்த ஜாங்யாங்கோட ஃப்ரெண்டு ஒரு நாள் ஜாங்யாங்கே கால் பண்ணி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் கொஞ்சம் கோவப்படாம கேளுன்ட்டு, அன்னைக்கு
அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உன் ஆளோட ஒரு பொண்ணை பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணு இப்ப என் கம்பெனில தான் இன்டர்ன்ஷிப் சேர்ந்திருக்கா. தினமும் அவளை ஜியாசு தான் கொண்டு வந்து டிராப் பண்றான் தெரியுமா. அப்படி டிராப் பண்ணும்போதும் பிக்கப் பண்ணும்போதும் அவங்க பண்ற ரொமான்ஸ் இருக்கு, என்னால தாங்கவே முடியலன்னு கொளுத்தி விட்டுறா. அவளை ஏதாச்சும் பண்ணணும்ட்டு அன்னைக்கு சாங்ஷு அவளோட ரூம்க்கு கூப்பிட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ, ஒரு நாள்ல முடிக்க வேண்டிய வேலையை ஒரு வாரமா பண்ணிட்டு இருக்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க கூட இந்நேரம் முடிச்சிருப்பாங்க, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படி இப்படின்ட்டு ஆபீஸ்ல எல்லாரும் கேட்கிற மாதிரி அசிங்கப்படுத்தி கத்தி விட்டுறா. அப்ப வேற ஒரு பையன் தான் வந்து நீ உன் பிளேஸ்ல போய் உட்காருமான்னு காப்பாத்தி விட்டா சாங்ஷு இங்க அந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் போட்டு அமுக்கிட்டு இருக்காங்க. நாம ஒன்னும் அவ்வளவு தத்தி இல்லையே, ஏன் இவங்க நம்ம கிட்ட இப்படி எல்லாம் ரியாக்ட் பண்றாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவ ஜாங்யாங் கிட்ட கால்ல பேசிட்டு இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. ஓஹோ, இதனாலதான் அவ ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்றதா நினைச்சு நம்ம கிட்ட எரிஞ்சு விழுந்துட்டு இருக்காளா. சரி, இவள ஒரு நாள் பாத்துக்கலாம்னு மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாங்க. ஆபீஸ்ல அந்த பொண்ணு ட்ரபிள் பண்ணாலுமே எல்லாரும் கெட் டுகெதர் மாதிரி ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க போகாமலாம் இருக்க முடியாதுன்றதுக்காக சாங்ஷுவும் அங்க வந்திருக்காங்க. இருந்தாலும் அங்க இருக்க கடுப்பா இருக்குன்ட்டு ஜியாசுவை மீட் பண்ணலாம்னு டெக்ஸ்ட் பண்ணி அவனை வர சொல்லிட்டு இங்க இந்த பொண்ணு கிட்ட சும்மா லேட்டான ஹாஸ்டல் மூடிடுவாங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்தா கரெக்டா இவங்க வெளியே வர சமயத்தை பார்த்து அந்த ஜாங்யாங் பொண்ணு உள்ள என்ட்ரி ஆகிறா. சாங்ஷுவா அவளை எதுவுமே கண்டுக்காம அவங்க பாட்டுன்னு வெளியே போயிட்டு இருந்தா இவ அவங்க பின்னாடியே வந்து என்னோட ஜியாசுவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதுன்ட்டு அலாத குறையா கெஞ்சிட்டு இருக்கா. நீயும் ஒரு பொண்ணு தானே, என்னோட எமோஷன்ஸை புரிஞ்சுக்கோ, நான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஜியாசு தான் என்னோட லைஃப்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன்னா சாங்ஷு அவங்கள நிப்பாட்டி ஃபர்ஸ்ட் எப்ப ஜியாசு உங்களுக்கு ஓகே சொன்னாரு, அவர் என்னைக்காச்சும் உங்களை பிடிச்சிருக்கு இல்ல லவ் பண்றேன்னு சொல்லியிருக்காரா என்ன, ஏதோ ஒரு நாள் அவங்க அம்மா எமோஷனலா உன்னை பாத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க, அது கூட இருந்து கல்யாணம் பண்ணிட்டு கடைசி வரைக்கும் பாத்துக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் சொல்லல. நீங்க என்னை விட பெரியவங்க தானே, எந்த உறவையுமே கட்டாயப்படுத்தி எல்லாம் வச்சுட்டு இருக்க முடியாது, ஒழுங்கா போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு கிளம்புனா இவ சாங்ஷுவை போக விடாம கையை பிடிச்சி அழவே ஆரம்பிக்கிறா. பிளீஸ் என் ஜியாசுவா என்கிட்ட விட்டுருன்ட்டு. சாங்ஷுக்கோ வந்தது பாருங்க கோவம். ஹே நிப்பாட்டு, என்ன சும்மா பேச்சு ஊஞ்சியாசுன்னு சொல்லிட்டு இருக்க, அவன் என்னோட ஜியாசு, ஒழுங்கா போய் உன்னோட வாழ்க்கையை நல்லபடியா வாழுன்ட்டு சொல்லிட்டு கோவமா வந்து எங்க ஜியாசுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ஒருவேளை ஜியாசு அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆசை வார்த்தைகள் சொல்லி நம்பிக்கை கொடுத்திருப்பானா, இல்லனா ஏன் இந்த பொண்ணு இவ்வளவு அடமெண்டா இருப்பான்ட்டு யோசிச்சுட்டே இதை நாம நேரா ஜியாசு கிட்டவே கேட்டலாம்னு அவன் வந்துட்டோன்னு கேட்டா ஜியாசுவோ என்னாச்சு உனக்கு, ஏன் திடீர்னு இப்படி கேக்குற, நாளா அவளுக்கு எதுவும் ஹோப் கொடுக்கலையே, கோர்ட்ல ஆர்டர் போட்ட காசு அவளுக்கு கொடுக்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது மட்டும் இல்லாம நான் கொடுத்த காசு எனக்கே அவ அப்பாவோட ட்ரீட்மெண்ட்டுக்காக சம்டைம்ஸ் திரும்பி கொடுத்துருக்கா, அதையும் நான் இப்ப திரும்பி கொடுத்துட்டேன், நான்லாம் ஒன்னும் அவளுக்கு ஹோப்லாம் எதுவும் கொடுக்கல, அவ தான் எப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கா, நம்பிக்கை கொடுத்துட்டு அதை ஏமாத்துற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது, சரிவா டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போலாம்னு கிளம்புனா சாங்யான் திடீர்னு அவங்களுக்கு கால் பண்ணி எங்க இருக்குன்னு கேட்க இவங்களும் என்ன திடீர்னு அவன் கால் பண்ணி எப்படி இருக்குன்னு கேட்காம எங்க இருக்குன்னு கேக்குறான். இன்டர்ன்ஷிப்ல இருப்போம்னு நினைச்சு கேட்டிருப்பான் போல. ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஹாஸ்டல் வெளியே நடந்துட்டு இருக்கேன், என்னன்னா உனக்கு அப்பா அம்மா தனியா நடக்க சொல்லி கொடுக்கலையா, நான் எவன் கையோ பிடிச்சி நடந்துட்டு இருக்கேன்றான். சாங்ஷுக்கோ சரியான ஷாக்கு, ஐயோ வகையா மாட்டிக்கிட்டோம் போலயே, எங்க இருக்கான்னு தெரியலன்ட்டு சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காங்க.